நம்ம வேலை செய்யும்போது கையில வந்து மருதாணி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அது அப்படியே செய்யறதுக்கு இப்படி இப்படி தொடுறதுக்கே அப்படியே ஒரு அழகா இருக்கும். வேலை செய்யறதுக்கும் வந்து ரொம்ப ஆசையா இருக்கும். இந்த மாதிரியான ஒர்க் மட்டும் இல்லைங்க, கிச்சன் ஒர்க் செய்யும் போதும் அப்படிதான். இந்த காய்கறி கட் பண்ணும்போது, கழுவும் போது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பாத்திரம் விளக்குறது ஏதாவது செய்யும் போது இப்படி இப்படி ஆடும் போதே அது என்னமோ டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு ஃபீலு. ரொம்ப அழகா இருக்கும். நிறைய பேருக்கு வந்து மருதாணி வைக்கணும்னா ரொம்ப பிடிக்கும். மருதாணி வைக்கிறதால நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்கு. இப்போ வந்து நகை சுத்தி இருக்கு அப்படின்னா மருதாணி வச்சா சரியாயிடும். அது மட்டும் இல்லைங்க, எனக்கு வந்து ஹீட் பாடி அப்படின்னா அந்த பாடியோட ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் மருதாணி ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஜென்ஸ் வந்து என்னோட பாடி ஹீட் பாடி தான், அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னா அவங்க வந்து உள்ளங்காலில் வந்து மருதாணி வச்சுக்கலாம். ஸோ பாடியோட ஹீட் வந்து கண்ட்ரோல் ஆகிடும். இப்போ வந்து மருதாணி வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி செவக்கிறதுக்கும் ஒரு டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். நார்மலாக வந்து வாட்டரை வந்து நீங்கள் ஆட் பண்ணி மருதாணி வந்து அரைப்பீங்க இல்லையா, அதுக்கு பதிலாக வந்து லெமன் ஜூஸும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் நீங்கள் ஆட் பண்ணி அரைச்சி மருதாணி வச்சு பாருங்கள். அவ்வளோ வந்து டார்க்காக வந்து மருதாணி பிடிக்கும். ஸோ மருதாணி வைக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இப்போ வந்து நம்மளோட அன்புமகள் ப்ராடக்ட்டில் வந்து ஆஃபர் போயிட்டுருக்கு. இன்னையோட ஆஃபர் வந்து முடிய போகுது. இந்த ஆஃபரை பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கோங்க. இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.